வணக்கம். கிராமப்புறத்தில் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, சிட்டி சைடில் நம்மளோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை எடுக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் சிட்டியில் எப்படி கொண்டு போகிறேன் என்னோட லைஃபை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. சண்டேங்காட்டி கொஞ்சம் தூங்கிட்டேன். நீங்கள் எங்கேயாச்சும் ரன்னிங் போகணும், அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி போட்டு ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து கையில் சூடு போட்டுக்காம இதில் ஆட் பண்ணிடுங்க. சவுண்ட் கேட்குதா? சூப்பராக இருக்கும். இந்த ரூம்லயே இந்த பிடிச்ச இடம் இருக்குது, இந்த இடம் தான். இங்கே ஒரு ரன்னிங் போகிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு புது விதமாக எப்பயும் போகிற இடத்துக்கு போகல, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கிளம்பியாச்சு, போகலாமா? ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. ஏன்னா இப்போ இருக்கிற இடத்துலேருந்து உக்கடை வரைக்கும் போகணும். உக்கடத்தில் அந்த லேக் இருக்குது, லேக்கு கிட்ட தான் போக போகிறோம். ஸ்லோவாக ஹெல்மெட் போட்டுட்டு நிதானமாக வண்டி ஓட்டுங்க. எங்கே போனாலுமே சும்மா ஹெல்மெட்லாம் போனால் பறக்காதீங்க. அப்புறம் என்ன மாதிரி வீடியோ எடுத்துட்டு வண்டி ஓட்டாதீங்க. இந்த புதுசாக ஒரு செம்மொழி பூங்கா ஓப்பன் பண்ணாங்கல்லங்க, அதுதாங்க இது. பாருங்க, இதுதான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு. இன்னும் இங்கே 3 வருஷம் ஆச்சு. ஏதாச்சும் ஒரு ஊருக்கு ட்ரெயினில் போகணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேது. பட் இங்கே ஏதோ ஒரு ஞாபகம் வந்துடுது கைஸ். நான் இன்னும் ட்ரெயின்லேயே போகாதனால தடவை போகிற ட்ரெயின் ஜேர்னி கொஞ்சம் நாளில் ஞாபகமாக நினைவு கூறுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கே போகிறது யோசிச்சு காலங்கள் போய்க்கொண்டே இருக்கிறது. பாட்டுக்கு வந்தாச்சு, அடுத்து ஓட வேண்டியதுதான். அவ்வளவும் பெரிய பரப்பளவு. 2-3 ஸ்ட்ரெச்சஸ் போட்டு ஆரம்பிக்கலாம். பெருசாலுக்கு எனக்கு ஸ்ட்ரெச்சஸ் தெரியாது. பொதுமக்கள் நடந்து வரும் ஏரியா, இதனால சீக்கிரம் முடிச்சிருச்சு. இதெல்லாம் யூடியூப்ல பார்க்கறது தான், ப்ராப்பராக பண்ண மாட்டேன். நேரம் காலை சரியாக 8 மணி. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஓடுவோம், ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஓட முடியும்னு தெரில, எத்தனை கிலோமீட்டர்னு தெரில, சுற்றி வரக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. மொட்டை கட்டையாக ஓடுவோம். இப்போதான் ஒரு அண்ணன் கேட்டேன், ஃபுல்லாக சுற்றி முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்கிறாரு. 1 மணி நேரம் ஒன்றா தாங்கணும். இப்படி தெரிஞ்சு ஏதாச்சும் எனர்ஜி பூஸ்ட் போட்டுருக்கலாமே. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க இந்த கோட்டசாமி. இப்போ அப்படியே அந்த சைடுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்தாச்சு. நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்கப்பா, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ். பேர்ட்ஸை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன நினச்சி வந்தேன், லேக்கு ஃபுல்லாக அப்படி பச்சை பசங்க இருக்கு சுற்றியுமே, நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தேன். எக்ஸ்போஸ் பண்ணுற உண்மையாலுமே என்ன இருக்குது இந்த லேக்கில். அதாவது ஃப்ரண்ட் லைன் ரோட் ஒட்டி பழிச்சுன்னு வச்சுருக்காங்க. மரம், செடி, ஸ்டாச்சூஸு, ஸ்டூல்ஸு, ஸ்டால்ஸ்ன்னு போட்டு மிரட்டி விட்டுருக்காங்க. நானும் அதை நினச்சி உள்ளே வந்துட்டு இந்த பக்கம் வந்தா பாட்டில்ஸு, பெட்டு, அவங்க வீட்டில் குப்பை போடுறதுக்கு இடம் இல்லை, எல்லா வேரும் கொண்டு வந்து குப்பை இங்கே தான் போட்டிருக்காங்க. உண்மையாலுமே நண்பர்களே, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் சிவிக் சென்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக தமிழ்நாடுன்னு இந்தியா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இது ரவுண்ட் 2க்கு போகிற லேப்பு. இதை கிராஸ் பண்ணால் தான் உள்ளே போகணும். டிங் டிங். 2ஆம் கட்ட ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன், போயிட்டுருக்கேன். அந்த சைடு கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு நல்லா டீசெண்டாகவே இருக்குது. வழக்கமாக போகிற அதே 3 கிலோமீட்டருக்கு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே உண்மையாலுமே ஓட முடியல. உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன, கோட்டசாமி பின்வாங்கி தரணும். லைட்டாக வாக்கிங் போட நல்லா இருக்கு. தீவு மாதிரி இருக்கு. 2 பேர் ஓடத்தில் வலை போட்டுட்டு இருக்காங்க. பேசிக்காக ஒரு சிங்கர் தான் நான். இப்போ தான் வாய்ஸ் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு லெமன் ஸ்பூன் காம்படிஷனில். அப்போ அந்த லெமன் சிக்கிச்சு. அதுலேருந்தே வோக்கல்ஸ் வர்றதில்லை. ஒன்ஸ் அப்பான் டைம் பாடினா அப்படியே எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார் மாதிரி இருக்கும். நம்மளோட பாரம்பரிய ஸ்டாச்சு தான் வச்சுருக்காங்க இந்த லேக்கில் நிறையா. ஜாக்கிங் முடிச்சாச்சு,
வர வழியில் ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு அழகான ஒரு கஃபே பார்த்தேன். பருத்திப்பால் 40 ரூபா. நாங்கள் பருத்திப்பால் டீ கடையில் கிடைக்காது, கிடைக்கும்போது குடிச்சிக்கணும். பருத்திப்பால் வந்துருச்சு. உங்கள் பேருண்ணா? ஜெயபிரகாஷ். தேங்க்யூண்ணா. 7:58 ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக. பருத்தி பால்லாம் குடிச்சிட்டு கரெக்டாக கேட்டுக்கு வரும்போது கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:58. கரெக்டாக என்ன சொன்ன மாதிரி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பருத்தி பால் குடிச்சது, ஜாகிங் கொஞ்சம் நேரம் தடை பண்ணது, அப்புறம் வீடியோ எடுத்தது எல்லாம் எடுக்காம போனால் கண்டிப்பாக 1/2 மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா உக்கடை மீன் மார்க்கெட். சண்டேனால ஒரு அமைதியான நாள் தான். நிசப்தமாக இருக்குது. சாப்பிட்டு சிறப்பாக பிராணம் சமைக்கிறோம். பாட்டை கேட்டு சமைப்போம். ஒரு பிளேட் இது வெட்டியாச்சு. லஞ்ச் டைமில் தாண்டி போயிட்டு இருக்க டைமு போன கரண்ட் அளவே காணோம். நமக்கு பசி தாங்க முடியாது. தயிர் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இதில் போட்டு சிறிது தூளுப்பு சேர்த்தி, ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தி பாருங்கள், உங்களுக்காக சேலஞ்ச் பண்ணுறப்போ. கரண்ட் வர மாதிரி தெரில, போய்ட்டு எடிட் பண்ணுவோம். வரட்டும் பொறுமையாக. ஓகே, நான் உனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஆனால் ஷார்ட்ஸ் போடுறத விட எனக்கு இது நல்லா இருக்க மாதிரி தோணுது. இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணுறேன், இந்த மாதிரி வீடியோ விளாக்லாம் ரெடி பண்ணுறது நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஊருக்குலாம் போனால் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். காலைல வீட்டில் இருப்பேன், அப்புறம் மதியானம் தோட்டத்தில் இருப்பேன், அப்புறம் நடுவில் கடைக்கு போவேன், அப்புறம் அங்கே போவேன் இங்கே போவேன். இது எல்லாத்தையுமே ஷார்ட்ஸில் சொல்லவே முடியாது. எனக்கு அந்த மாதிரி ஷார்ட்ஸும் எடிட் பண்ணவும் வர மாட்டேங்குது, எனக்கு தெரியவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி லாங் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. மேபி பார்த்தா நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் தெரில. எப்படியோ இந்த லாங் வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வருது. எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரில. எனக்கு ஒரு 5 வியூஸ் போனால் கூட எனக்கு சந்தோஷம்தான். இது ஒரு பிகினிங் தான். நான் இந்த அளவுக்கு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். இனி அப்பப்போ ஊருக்கு போகும்போது கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் சைடில் போயிட்டு நானும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது அதில். ஆனால் அம்மா அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சு அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ஊருக்கு போனேன்னா மோஸ்ட்டாக ஃபுல்லாகவே தோட்டம், விவசாயம், வயல், தாவரங்கள், மலர்கள், பூக்கள், மகரந்த சேர்க்கை, அப்புறம் இனச்சேர்க்கை, மகரந்த சேர்க்கை, மகரந்தத்தாள், மகரந்தம், அப்புறம் ஆக்சுவலாக நான் வந்து பிளஸ்டு வித் ஸோ மச் ஆஃப் குட் பீப்புள்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை சுற்றி நிறைய நல்லவங்க இருக்காங்க போல. புலம்புல சாப்பாடே வந்துடுச்சு தெரியுதா. அக்கா கொடுத்துருக்காங்க பக்கத்து வீட்டில். இப்போ தான் போயிட்டு கரண்ட் இல்லைங்களாக்கான்னு கேட்டு வந்தேன். சரி ஓகே, பார்த்துட்டு தம்பி சாப்பிடாம போயிருப்பான் போலன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சுற்றி நிறைய நல்லவங்க இருக்காங்கப்பா நம்மளை சுற்றி. ஐம் பிளஸ்டு. எனக்கு என்ன டிஷ்ஷுன்னு தெரியல, ஆனால் நான்வெஜ் தான் கண்டிப்பாக அக்கா வீட்டில். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ் இருக்காங்க பாருங்க, நசன்னு சண்டை போட்டே இருப்பாங்க. சிட்டிக்குள்ள எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இங்கே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துப்பாங்க பக்கத்து வீட்டு அண்ணா அக்காவெல்லாம். எது சமைச்சாலும் இங்கே ஒரு பேட்டு வந்துருங்க எப்பயுமே. இது இன்றைக்கி இல்லை, இது புதுசு இல்லை, எப்பயுமே கொடுத்துருவாங்க. இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நீடட், பசியெல்லாம் சாப்பிடாமல் இருக்கனால மட்டன் குழம்பு செஞ்சுருக்காங்க. திஸ் இஸ் மட்டன். இந்தாங்க முதல் வாய் கண்டுபிடி தான். காட்டுங்க. இங்கே ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு மட்டன் குழம்பு வைப்பாங்கள்ல, அந்த ஃப்ளேவரில் செஞ்சுருக்காங்க. இனி நம்ம பிரியாணி போடுறது எந்த தீய சக்தியும் தடுக்க முடியாது. ஏன்னா கரண்ட் வந்துடுச்சு. ஒன்லி கரண்ட்டு போனால் மட்டும்தான் முடியும். பாத்திரத்தை வச்சுக்கோங்க, சூடாக்கிக்குங்க.
எண்ணெயே அதிகமாக சேர்த்தக்கூடாது தான், பட் அதுக்காக வந்து எண்ணெயே சேர்த்தாம சமைக்க முடியாது. அது பிரியாணியெல்லாம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கம்மி தான். கொஞ்சம் லிமிட்டாக ஊற்றிக்கலாம், சும்மா லைட்டாக ஊற்றிங்க. அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம், பல்லாரி வெங்காயத்தை ஃபஸ்ட்டு. உண்மையாலுமே பிரியாணி தான் இருக்கிறதுல ஈஸியான டிஷ்ஷுங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். என்னடா டெய்லி லைஃப்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்ச நேரம் போயிட்டு ஜாகிங் போனேன், அது ஃபிட்னஸில் சேர்ந்துடும். அப்புறம் அந்த குளத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் சேர்ந்துடும். அப்புறம் போயிட்டு அப்புறம் மீன் மார்க்கெட் போனேன், அது குக்கிங், இப்போ குக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அதெல்லாம்னா டெய்லி லாங் சொல்லி அதெல்லாம் பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் இது எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் இருந்தால் தானே ஒரு வாழ்க்கை. நம்ம வந்து ஒரு டெய்லி லைஃப்னால் ஒரு சராசரியான வாழ்க்கையில் இதெல்லாமே இருந்தால் தான் அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. அதனால் என்னோடய லைஃப்பில் இது எல்லாமே இருக்குது. நான் வந்து குக் பண்ணி பழகிட்டேன், பரவாயில்ல. எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நானே குக் பண்ணி பழகிட்டேன். பிடிச்ச ஃபுட்டு எனக்கு பிரியாணி தான். உப்பு தேவையான அளவுன்னு என்னம்மா எப்படி தேவையான அளவுன்னு கேட்டிங்கன்னா, தேவையான அளவு தான், பார்த்து போட்டுக்கு நீங்களே. நல்லா தங்க கலரில் வர்ற வரைக்கும் இது மாதிரி தாளிச்சு விட்டுங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பர மசாலா ஆட் பண்ணிக்கங்கப்பா. மேரினேட் பண்ணி வச்சு போகிறானே போட்டுக்கலாம். ஒன்றுமே இல்லை, சிக்கன் பிரியாணி நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ப்ரான் பிரியாணி செய்கிறேன். வேறு டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. வெயிட் பண்ணுவோம். அந்த கேப்பில் ப்ரான் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறத யூடியூப்பில் பார்த்துடலாம். ஹவு டு ப்ரிப்பேர் ப்ரான் சுக்கா ரெசிபி இன் தமிழ். சேம் சிக்கன் கிரேவி பண்ணுற மாதிரி தான். 2 தக்காளி 2 வெங்காயம். நம்ம வந்து இப்போதைக்கு தக்காளி வந்து வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன், தக்காளி பழம் மட்டும் 2 வெட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக தெரிஞ்சால் உப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்பா ஆமாம், அப்படி இல்லை, பார்த்துக்குங்க, எனக்கு சரியாக தெரில. மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. நான் இத்தனை நாளாக இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணதில்லை. எனக்கு என்னமோ அவர் மேலே சந்தேகமாக இருக்குது. வந்துருச்சு. ஃபோனுக்கு எனக்கு சூட் ஆகலன்னு நினச்சேன், கடைசியில் ப்ரானுக்கு எனக்கு கூட சூட் ஆகலை. ஆக்சுவலாக நான் பிரியாணி ரசிகங்கிறத விட இந்த பிரியாணியோட ஸ்மெல்லுக்கு தான் ரசிகன். கிசாவாக இருக்குது. அன்னைக்கு சாப்பிட்டு ப்ரான் மாதிரி சப்புன்னு இல்லை, நல்லா காரசாரமாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ குயிக்காக சமைக்க முடியுமோ அதுக்குள்ளே இந்த ப்ரான் கிரேவி செஞ்சிடணும். பிரியாணி முடிஞ்சு பர மசாலா போட்டு ஒரு தொளவி சமைச்சா மட்டும் பத்தாது கைஸ், சமைச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அதுதான் ஒரு முறையான சமையல்காரன கலகு. அக்காவுக்கு ஒரு ப்ரான் பிரியாணி பார்சல். ஃபைனலாக நம்ம ஆவலுடன் காத்துட்டு இருந்த ப்ரான் பிரியாணி கைக்கு வந்துருச்சு. சாப்பிடுவோமா? 9 மணிக்கு எடுத்த ப்ரான் டைம் வந்து எத்தனை தெரியுமா சாப்பிடும்போது? பிரியாணியை விட இந்த சுக்கா மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்குது. சிம்பிளாக தான் பண்ணேன், ஆனால் ஒரு மாதிரி இனிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கும்பலங்கி நைட்ஸ் படத்தோட ஒரு சில சீன்ஸ்லாம் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருந்தேன். அப்புறம் படத்தோட ரேட்டிங் கூட நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி அதான் பார்ப்பேன்னு போட்டேன். உண்மையிலுமே ஒரு 78% பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. ஆனால் இன்னைக்குன்னு பாருங்களேன், இந்த நாள் ரொம்ப காமாக போயிட்டுருக்கு, ரூம்குள்ளேயே நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்பயுமே சண்டே இப்படி தான் போகும். ஜொமேட்டோ போயிருப்பேன், 12 to 4 o'clock ஜொமேட்டோ போவேன். அது கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், நமக்கு அந்த ரொட்டீனாக ஒரு மாதிரி ரஷ்ஷாக போகும். இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்கனால தான் இருந்துட்டேன். ஆனால் அதனால் மற்ற நாள் ரூமில் இருந்துட்டு இந்த மாதிரி தான் அப்படியே காமாக பொறுமையாக போயிட்டுருக்கு. ஓகே, மணி 7 கலாச்சு, ஜொமேட்டோ போகலாம்.
கசகசம் கிடக்கு கிச்சன் வேறு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். போகலாம். மொதல் ஆர்டர் வந்துடுச்சுப்பா. 107 ரூபா 99 பைசா. ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னா 10 கிலோமீட்ரு காட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் த ஜோன். போகலாமா? நான் வரவே கூடாதுன்னு நினைக்கிற ரோடுங்க இது ரோடு. இந்த இடத்துல அப்படிதான் எனக்கு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு ரொம்ப மோசமான ரோடு, 2 ரோடுமே மிரண்டு போயிட்டு உண்மையாலுமே. கண்டிப்பாக அந்த கம்பெனி போகிற ரோட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் லொக்கேஷன் அங்கே தான் காட்டுது. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, வந்து 1 மாதம் மேலாச்சு. எந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினச்சோன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போவே எனக்கு லைட்டாக ஃபுல்லாக இருக்குதுங்க. பார்க்க தான் உங்களுக்கு இப்படி தெரியுது பில்டிங் இருக்குன்னு. இந்த பில்டிங்க்கு அங்கிட்டு காடு தாங்க இருக்குது. இதுக்குள்ள வெளியே வண்டி போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. சொல்லலாம் பீக் மேல் கண்டென்ட்னு, ஆனால் இப்படி வந்து நிற்கிது தடம். லொக்கேஷன் இந்த கோயிலை பார்த்தேன், அப்படியே எனக்கு கைகாலில் ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு. இப்போ அன்னைக்கு நான் வந்து இதில் போனேன், மேப் வந்து எங்கே காட்டுது, ரைட்டில் காட்டுது. ஆனால் லெஃப்ட்டில் தான் இடம் இருக்குது, ரைட்டில் வந்து இன்னும் தெரில. சரி போவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் பயமாக தான் இருக்குது. எப்பா ஒரு வழியாக வெளியே வந்துட்டப்பா. உயிர் போய் உயிர் வருது கைஸ். ஆண்டவா, அந்த பயம் எனக்கு இருந்து எப்படி பயம் இருந்துச்சுங்கிறத நீங்க உண்மையாலுமே வந்து ஃபீல் பண்ணே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பயம். பொண்ணுங்களாம் ஓட்டுறாங்கங்க, ரொம்ப சிரமம் இந்த மாதிரி லொக்கேஷன்ல வந்தா. நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அட்ரஸ் வந்து மேல மென்ஷன் பண்ணுங்க. மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு ஒரு மாதிரியே மதப்பா இருக்கு. அதெல்லாம் ஒரு காஃபி சாப்பிடணுங்க. காஃபி வேற ரொம்ப புளிப்பா இருக்குதுங்க. பழைய பாலையில பழைய பவுடர்னு தெரியல, ஒரு மாதிரி புளிப்பா இருக்கு. இதுதான் அந்த கடைசி ஆர்டரு. நம்ம ஆர்டர் வேற யாரும் மாற்றி வாங்கி போயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டு போகிறோம். அவ்வளோதான், இந்த ஆர்டர் கொடுத்து வீட்டுக்கு போகலாம் கைஸ். இதோட இன்னைக்கு ரொட்டீன் முடிஞ்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.